சத்குரு, தொடர்ச்சியா உங்க மேல சில விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ மூலமா அதுக்கான விளக்கத்த உங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில சில கேள்விகள நான் கேட்கிறேன். இல்ல ஆ விமர்சைன்ற வார்த்தை அதனுடைய வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்லிடுங்க கரெக்ட்டா இங்கிலீஷ்ல எனக்கு. ஓகே. அ கிரிட்டிசிசம். ஆ. உங்கள கிரிட்டிசைஸ் கிரிட்டிசைஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. கிரிட்டிசைஸ் பண்ண ஓகே. என்ன பிரச்சனையும் இல்ல. என்னத்துக்குன்னா யாரு எதை செஞ்சாலும் 100% பெர்ஃபெக்ட்டா யாருனாலயும் எது செய்ய முடியல. உலகத்துல ம். செய்ய முடியாது மனிதனுக்கு. எதே செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லபடியா செஞ்சிருக்க முடியும். எப்பவுமே இருக்குது தானே நமக்கு. அது எப்பவுமே நம்ம மனத்துல இருக்குது. நாம எது பெர்ஃபெக்ட்டா செய்யல, இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்க முடியும்ன்ற நோக்கம் இருக்குது. ஆனா கிரிட்டிசிசம் என்ன இருக்கணும், நாம ஏதோ செஞ்ச செயல் பத்தி நீங்க இப்படி இல்ல, இப்படி பண்ணியிருக்க முடியும்னு நீங்க சொல்ல முடியும். நமக்கு தெரியாத விஷயம், நாம செய்யாத விஷயம் நீங்க பேசியே இருந்தா, நீங்க கிரிட்டிசிசம்ல இல்ல, நீங்க கதை எழுதணும்னு ஆசை. ஆனா நீங்க ஜெர்னலிஸ்ட்ன்னு சொல்லிக்கிறீங்க, ஆக்டிவிஸ்ட்ன்னு சொல்றீங்க. இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு குழந்தை பயப்படுத்துற மாரி ஒரு கதை எழுதணும் நீங்க. அந்த மாரி கதை எழுதுறதுக்கு கூட தகுதி இல்ல. அந்த மாரி ஆளு விமர்சைன்னு சொல்றாங்க. விமர்சை என்ன வந்துருச்சு? ஒரு அடிப்படை இல்லாத விஷயம் சொல்லியே இருந்தா விமர்சையா? விமர்சை ஒன்றும் யாரும் விமர்சை பண்ணல. விமர்சை பண்ணால் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். என்னத்துக்குன்னா நாம் எப்போவுமே நம்ம செய்கிற செயல் எதே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் செய்யணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. விமர்சை சொன்னால் அது உபயோகப்படுத்து நல்லபடியாக செஞ்சுக்கிறோம். விமர்சை ஒன்றும் நடக்கலை, சும்மா போலி பேச்சு நடக்குது. என்னன்னா அவருக்கு வயிற்று பிழைப்புக்காக ஏதோ பண்ணிக்குவாங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது.